தொடர்புகளுக்காக அம்பாறை வீதி சம்மாந்துறை. தொடர்புகளுக்கு 0772635922. உரிமையாளர் AMM ஆஷிக். இந்த கணினியை பாருங்க. இந்த கணினியில் நம்ம அதில் ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன்டா, ஐபி அட்ரஸ் கொடுக்க போகல நமக்கு கண்டிப்பாக சப்நெட் மாஸ்க் உபவலை மறைமுகம் சேர்த்து தான் கொடுக்க வேண்டி வரும். பாருங்கள், ஐபி முகவரி, நம்ம இதில் ஐபி முகவரி, உபவலை மறைமுகம், இல்லை நெட்வொர்க் டிஃபால்ட் கேட்வே என்ற நான் படித்தேன் கேட்வே அட்ரஸ், நெட்வொர்க் அட்ரஸையும் சேர்த்து கொடுக்க வேண்டி வரும். அதில் முக்கியம் ஐபி அட்ரஸோட சப்நெட் மாஸ்க் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் இதை பொறுத்த மட்டும். எனவே ஐபி அட்ரஸோட இணைஞ்சி சப்நெட் மாஸ்கையும் உபவலை மறைமுகத்தையும் நாம் படிக்க வேண்டி வரும். ஏன் உபவலை மறைமுகம் பாவிக்கும்? ரெண்டு நோக்கம், உபவலைகளாக பிரிக்கிற ஒரு நோக்கம், ரெண்டாவது நோக்கம் தேவையில்லாத விருந்தோம்பிகளை கட்டுப்படுத்துறது. இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், உபவலை மறைமுகத்தில் எப்போது ஒன்றுகளாக வாரது நெட் ஐடி அடையாளப்படுத்தும், ஜீரோ வாரது கோஸ்ட் ஐடி அடையாளப்படுத்தும். அடையாளப்படுத்துறது தான் பாவிப்போமா? ஐபி அட்ரஸ் வேற, உபவலை மறைமுக முகவரி வேறு. நான் பார்த்தேன் இப்போ இந்த மெஷினை பொறுத்த மாட்டுக்கு, இந்த மெஷினில் நம்ம ஐபி அட்ரஸும் கொடுத்து உபவலை மறைமுகமும் கொடுக்கணும். ஏன் கொடுக்கும் கேட்டால், வகுப்பு முறையிலேருந்து தவிர்ந்து இலகுவாக அடையாளப்படுத்துகிற முறை. இப்போ வகுப்பு சியில், வகுப்பு பியில், வகுப்பு ஏயில் மிக அதிகமான கோஸ் ஐடி வரும். குறைஞ்ச கோஸ் ஐடியை உருவாக்குறதுக்காகவும் உபவலைகளை உருவாக்குறதுக்காகவும் சப்நெட் மாஸ்க் ஐபியோட சேர்ந்து பாவிப்போம். ஒரு ஐபி அட்ரஸை பொறுத்த மட்டுக்கு நெட்வொர்க் மாஸ்கில், நெட்வொர்க் மாஸ்க்னு சொல்லுவோம், ஒன் பகுதி எப்போதும் நெட் ஐடியை அடையாளப்படுத்தும், ஜீரோ காஸ்ட் ஐடியை அடையாளப்படுத்தும். இல்லை பாருங்கள், தெளிவாக போட்டிருக்கீங்க. இது ஐபி அட்ரஸ், இது உபவலை மறைமுகம். நம்ம உபவலை மறைமுகத்தை கணிக்க தெரியணும். பைனரி நம்பர்லேருந்து டெசிமலாக நான் பிறகு சிஐடிஆர் நோட்டேஷன் நம்ம பார்ட் 2ல் இரண்டாவது வகுப்பில் சப்நெட் விரிவான கணிப்பு சிஐடிஆர் நோட்டேஷன் நினைக்கிற /24 சம்பந்தமான பூர்ண அறிவை இலவாக பெற்றுக்கொள்வோம். இப்போ நீங்கள் விளங்கிக்கொள்ளணும், மேலுக்கு இருக்கிற ஐபி அட்ரஸ் இந்த பகுதி, கீழுக்கு இருக்கிறது உபவலை மறைமுகம். இதில் எப்போதும் நமக்கு ஜீரோ பகுதி காஸ் பிட்டுக்களை தீர்மானிக்கும். இப்போ 5 0 இருந்தால் எத்தனை எண்ணிக்கைங்கிறது, 5 0 இருந்தால் 5 பிட்டுக்களை தான் நம்ம கோஸ் பகுதியாக பாவிக்கலாம். சப்நெட் மாஸ்கில் 5 பிட்டுகள் இருந்தால் கோஸ் பகுதியில் 5 பிட்டுக்களை தான் பாவிக்கிறதுக்கு இயலும். மிச்சமாக இருக்கிற பகுதி பகுதி நெட் ஐடியாக இருக்கும். நம்ம சப்நெட்டை உடையக்குள்ள சப்நெட் பகுதிக்கு வருவோம். இப்போ இது சம்பந்தமான கேள்விகளை விரிவாக பார்ப்போம். முதலாவது கேள்வி, இதில் ஒரு உள்ளக வலையமைப்பானது 255 255 255 224 எனும்
துணை வலைமறைமுகத்தை பயன்படுத்துகிறது. இவ்வலைமைப்புள்ள சாதனங்களுக்கு பயன்படுத்தக்கூடியவாறு எத்தனை வெவ்வேறு ஐபி முகவரிகளை ஒதுக்கலாம்? இந்த ஐபி அட்ரஸ் நமக்கு திரையும் இல்லை, சப்நெட் மாஸ்க் மட்டும்தான் தெரியும். அப்போ எத்தனை எண்ணிக்கைன்னு கணிக்கலாம். ஏன் இப்போ தீர்மானிக்க போகிறார்? வகுப்பு இல்லை, உபவலை மறைமுகம். உபவலை மறைமுகம் மட்டுமே அடிப்படையாக கொண்டு எண்ணிக்கையை கணிக்கிறதுக்கு இயலும். என்ன முதலாவது வினாவில் தரப்பற்றி உபவலை மறைமுகம் தரப்பட்டிருக்கு. நமக்கு 255.255.225.224 முதலாவது பகுதி இல்லை உபவலை மறைமுகம் எடுத்து தரப்பட்டிருக்கு. ஐபி அட்ரஸ் தரல, எண்ணிக்கை தான் கேட்டுரு. ஏன்னா இவர் தான் இப்போ தீர்மானிக்க போகிறார், வகுப்பு தீர்மானிக்கிறல்ல. எனவே இதில் 255ங்கிறது முழு முகவரி, அவரை விரிக்க தேவையில்லை. நமக்கு அந்த 255 குறைஞ்ச முகவரிகளை விரித்து பார்க்கணும். அப்போ நமக்கு எத்தனை எண்ணிக்கைண்டு வரும்? 224 விரித்தா 11 3 ஒன்றும் 4 சரி 5 சைபரும் வரும். இது எப்படி வருது? அடுத்த நாம் 1 2 4 8 16 நம்ம இருமை இலக்கமாக மாற்ற போகல வார பெருமானத்தில் பார்க்கும். 32 64 128 கூட்டினா 224ங்கிற பெருமானம் வரும். அதாவது 224ங்கிற பதின்மை இலக்கத்தை பைனரிக்கு மாற்றி பார்க்கும். இப்போ இதில் 255 ஒன்றுகளா? இவ்வளோ ஒன்றுகளும் நெட் ஐடி சப்நெட் பகுதிக்கு பாவிக்கப்படுது. மிச்சமாக இருக்கிற 5 சைபர் மட்டும்தான் கொஸ் ஐடிக்கு பாவிக்கப்படுது. கொஸ் ஐடிக்குரிய பிட்டுகளை தீர்மானிக்குது. அப்போ 5 சைபர் இருந்தால் 5 பிட்டுக்களை தீர்மானிக்கும். எனவே ஐபி முகவரியில் பாவிக்கப்படும் காஸ்ட் பிட்டுகள் எத்தனை? 5. ஐபி முகவரியில் பாவிக்கப்படும் காஸ்ட் பிட்டுகள் 5. அதை எப்படி முடிவெடுக்கும்? உபவலை மறைமுகத்தில் 5 சைபர் இருந்தால் அது எத்தனை ஐபி முகவரிகளை உருவாக்கலாம்னு சொல்லி பாவிக்கும் இதில். எனவே ஐபி முகவரிகளின் எண்ணிக்கை, எனவே ஐபி முகவரிகளின் எண்ணிக்கை 2 5 32. இதில் இயந்திரத்துக்கான ஐபி முகவரி இயந்திரத்துக்கான ஐபி முகவரி 32லேருந்து 2 கழிச்சா 30 வரும். இப்போ ஐபி முகவரி தராமலே எப்படி நாம் ஐபி எண்ணிக்கையை காண்றோம்? உபவலை மறைமுகம் தரப்பட்டிருக்கு. உபவலை மறைமுகம் தந்தால் போதும். உபவலை மறைமுகம் தரப்போகலை. நம்ம பாஸ்போர்ட்டில் வந்த கேள்வி இதெல்லாம் 255 224 255 விதிக்க தேவையில்லை. உபவலை மறைமுகத்தில் 255 குறைய வாரதை நாம் விரித்து பார்க்கணும். சோட்டா விரித்து பார்த்தா 11 வருது, 5 சைபர் வருது. அப்போ 5 சைபர் தான் இப்போ தீர்மானிக்க நம்ம கட்டுப்படுத்துகிறோம் உபவலை மறைமுகத்தை கொடுத்து. இப்போ வகுப்பு முறையை நாம் முடிவெடுக்கலை. 5 பிட்டுகள் கொஸ் பகுதி தீர்மானிக்குது சப்நெட் மாஸ்டர். அதில் 2 5 32 முகவரிகளை தான் ஐபி முறையில் உருவாக்கலாம். அதுலேயும் இயந்திரங்களுக்குரிய விருந்தோம்பிக்குரிய ஐபி முகவரி எத்தனை? 2 கழிக்கணும் 30 வரும்.
அடுத்த வினா பாருங்க. ஒரு உள்ளக வலையமைப்பானது 255 255 254 சைபர் எனும் சப்நெட் மாஸ்கை பயன்படுத்துகிறது. இவ்வலையமைப்பில் உள்ள சாதனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எத்தனை வெவ்வேறு ஐபி முறைகளை ஒதுக்கலாம்? 255 255 254.0 எனும் துணை வலை மறைமுகத்தை பயன்படுத்துகிறது. இப்போ பார்ப்போம் என்ன உபவலை மறைமுகம் தரப்பட்டிருக்கு. இதில் எந்த சோட் பகுதி 254 விரிச்சோம்டா 71 0 இதில் 8 0 வரும். மொத்தம் எத்தனை 0 சப்நெட் மாஸ்கில் காணப்படுது? 9 0 இருக்கு. 9 0 இதில் 8 இதில் 9 0 இது கிளாஸ் பி போல் இருக்கு. ஆனால் கிளாஸ் பகுதியில் தேவையில்லை. இங்கே 4வது பகுதியில் 8 0 3வது பகுதியில் ஒரு 0 சேர்த்து 9 0 இருக்கு. இப்போ கொஸ் பகுதிக்கான பிட்டுக்கள் 9 பிட்டுகள் கொஸ் பகுதிக்காக ஐபி முகவரியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அது எது தீர்மானிக்குது? உபவலை மறைமுகம் தீர்மானிக்குது. எனவே ஐபி முகவரி எண்ணிக்கை 2 9 512. அப்போ விருந்தோம்பல் இயந்திர ஐபி என்ன 2 கழிக்கணும். இயந்திர ஐபி முகவரி எண்ணிக்கை 510 வரும் 2 கழிச்சு. இப்போ இதை யார் தீர்மானிக்கார்? இப்போ இது கிளாஸ் பிஏ பகுதி அடிப்படையாக கொண்டு 2 பகுதியை கொடுத்தா 2 16 65,000 அட்ரஸ் உருவாக்கலாம். ஆனால் தேவையில்லை, நம்ம முடிவெடுக்கலாம். எத்தனை 0வை பொறுத்து சப்நெட் மாஸ்டர் 0வை பொறுத்து தான் ஐபி அட்ரஸ் எண்ணிக்கையை தீர்மானிப்போம். மூணாவது கேள்வி, இடத்திரு வலையமைப்பில் லேனில் 10 வலையமைப்பு சாதனங்கள் உள்ளன. இக்கணனி வலையமைப்புக்கு மிக பொருத்தமான துணை வலை மறைமுகம் யாது? ஒரு 10 இயந்திரத்தை பிரிண்டராக இருக்கலாம், கணனியாக இருக்கலாம், சேர்ந்து நம்ம கொடுக்குறோன்னா எப்படி உபவலை மறைமுகம் அமையும்னு சொல்லி நம்மளோட பாஸ் பேப்பரில் கேள்வி கேட்டிருந்தார். அதை எவ்வாறு நாம் செய்யலாம் பார்த்தா, இயந்திரத்துக்கு தேவையான காஸ்ட் பிட்டுகள் படிச்சிக்கம் மாறி பார்க்க போறோம். 2 4 கொடுத்தா 16 வரும். 2 3 8, 2 5 32. இப்போ எத்தனை பிட்டுகள்? இதுதான் அடி. எப்போதும் அடுக்கள் தான் பிட்டுகள் எண்ணிக்கை தீர்மானிக்கும். 5 கொடுத்தா அதிகம், 3 கொடுத்தா காண 8 தான் வரும். எனவே 4
காஸ் பிட்டுகள் தேவைப்படும். நம்ம 10 இயந்திரங்களை இணைக்கிறேன்டா சப்நெட் மாஸ்க்கு. இப்போ 4 சைவர் வேணும். எப்போதும் வலது பக்கம் இருந்து இடது பக்கத்துக்கு சைவர் எண்ணிக்கையை போட்டால் 4 சைவர் 1 1 1 1 பேலன்ஸுக்கு 8 1 8 1 8 1 போடலாம். 8 1 போட்டால் 255 255 255. இதில் பெருமானம் 16 32 64 128 கூட்டினா 240 வரும். அப்போ இந்த சப்நெட் மாஸ்கை பாவிச்சா தான் நம்ம அந்த ஐபி அட்ரஸில் 10 கணனிகளை கொடுக்கலாம். அதுக்காக சரியாக 10 அடிக்கையில் நமக்கு அடுக்கு அடிப்படையில் வரும். எப்போதும் 2 சைவர் 2 1 2 வர்க்கம் 2 கணம் தான் எண்ணிக்கை தீர்மானிக்கும். இப்போ 2 கணம் போட்டால் 8 2 4 போட்டால் 16 2 5 போட்டால் 32. அப்போ 5 போடுறது வீணடிக்கப்படும். 3 போட்டால் காணா. எனவே 4 தான் எடுக்கணும். 4க்குள்ளே 16க்குள்ளே 10ங்கிற பெருமானம் அடங்குறதால நம்ம இந்த சப்நெட் மாஸ்கை தீர்மானிக்கும். அடுத்து 4வது கேள்வி, இடத்துறை வலையமைப்பில் 800 வலையமைப்பு சாதனங்களை உள்ளன. இக்கணனி வலையமைப்புக்கு மிக பொருத்தமான துணை வலை மறைமுகம் யார்? 800 சாதனங்களை 800 விருந்தோம்பல் பகுதி இணைக்கிறேன்டா எத்தனை காஸ்ட் பிட்டுகள் தேவைப்படும் கணிச்சு நாம் உபவலை மறைமுகத்தை உருவாக்க போகிறோம். இப்போ 800 சாதனத்துக்கு தேவையான காஸ்ட் பிட்டுகள் நம்மளோட ஷார்ட்கட்டில் பார்ப்போம். 2 10 பிட்டுக்கு எடுத்தால் 1024. 2 9 எடுத்தால் 512. இப்போ எது பொருத்தம்? 800க்குள் அடங்குறன்னு சொன்னால் 10 காஸ்ட் பிட்டுகள் தேவைப்படும். அப்போ 800 சாதனத்துக்கு தேவையான காஸ்ட் பிட்டுகள் வந்து ஈக்குவல் 10. எப்படி கண்டோம்? 2 10 போட்டு பார்க்கும் 10 ஆயுதி 2 9 போட்டு 512 காணா. 2 11 போட்டு நமக்கு நம்ம அங்கே 2048 வரும் கூட. எனவே 10 போதும். 10 ஜீரோக்களை போடணும். வலது பக்கம் இருந்து நம்ம 10 0 போகிறோம். 4ஆம் பகுதி மொத்தமாக 8 சைவர் போட்டுடலாம். 3ஆம் பகுதிக்குள்ளே 2 சைவர் வரும். 3ஆம் பகுதிக்குள்ளே 2 சைவர் வரும். மிச்சமாக வர 6 உண்டு. 2ஆம் பகுதி 255. அது ஃபுல் ஒன்றுகள் போட்டு காட்ட தேவையில்ல. 255. எனவே இல்லை 1 2 கழிச்சா 3 போகும். 255. இதில் 252 கூட்டி பார்த்த தெரியும் உங்களுக்கு. பைன டெசிமலை மாற்றினா இங்கே 8 சைவர்னா சைவர் தான். எனவே 255 255 252 சைவருங்கிறது நமக்கு இங்கே உபவலை மறைமுகமாக வரும். சம்மான் துறையில் பிரிண்டிங் துறையின் முன்னோடி
பிரிண்ட் ஹவுஸ் அட்வர்டைசிங் வாடிக்கையாளர் மனம் கவர் விதவிதமான திருமண அழைப்பிதழ்கள், பேனர், ஆன்பேஸ், ரப்பர் ஸ்டாம்ப்ஸ், கிராஃபிக் டிசைனிங் அண்ட் பிரிண்டிங், மக் பிரிண்டிங், டிஜிட்டல் பிரிண்டிங் என அனைத்து விதமான பிரிண்டிங் தேவைகளுக்கும் பிரிண்ட் ஹவுஸ் அட்வர்டைசிங், அல்மார்ஜான் தேசிய பாடசாலை முன்பாக, அம்பாறை வீதி, சம்மாந்துறை. தொடர்புகளுக்கு 0772 6